ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த எக் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப பார்த்தோன்னே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போனால் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக பெப்பர் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். இதுமாதிரி போட்டு இது ஒரு பெருஞ்சீரகம், சின்ன சீரகத்தோட ரா ஸ்மெல் வரும் பார்த்திங்களா? அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து லைட்டாக அந்த மாதிரி கறிக்கோங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு இது கூட வந்து நான் வந்து 3 காஷ்மீரி மிளகாய்க்கு பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் அதிகமாக இருக்காது, அதனால் நான் 3 போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 மட்டும் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுங்க. இப்போ அதே பேனில் வந்து நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு மட்டும்தான் இருக்குது, அதனால் உளுத்தம்பருப்பு நான் தனியாக ஆட் பண்ணுறேன். அது சேர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு 2 இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கருவேப்பிலை பொரியும். இது கூட வந்து அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அரை பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, பல்லாரி, அந்த இதை வந்து அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக அப்படி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா, இந்த கலர் வர வரைக்கும் வைங்க. அப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான், அதனால் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அது போகிற வரைக்கும் மட்டும் வச்சா போதும். ஏன்னா அரைச்சி தான் சேர்த்துருவோம், டக்குன்னு குக் ஆகிடும். இது கூட வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பூண்டு வீட்டில் இல்லை, அதனால் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டே வந்து பேனில் போட்டு வறுத்தோம்ல, அதை வந்து அரைச்சிருக்கேன். அந்த பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இதை போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. லைட்டாக வந்து கொதி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. டக்குன்னு வந்து அந்த மசாலாலாம் தண்ணியெல்லாம் போய் வெறும் மசாலா மட்டும் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா முட்டையுமே இதில் வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட் டைம் இதுக்கு முட்டையில் வந்து கல் உப்பை போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து உப்பு எதுவுமே இப்போ வரைக்கும் நான் ஆட்டே பண்ணவே இல்லை குழம்புக்கு. இந்த மாதிரி போட்டு ஒரு சிலருக்கு வந்து மஞ்சக்கரு வந்து இதுமே பட்டை பிடிக்காததுனால அப்படி இருக்கவங்க வந்து லைட்டாக இந்த சைடு ஒரு திருப்பி மட்டும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இது கூட வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக தான் நான் சால்ட்டே வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், ஏன்னா அது காரம் இல்லை, அதனால். இது கூட வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு மல்லி சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இதில் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம இதை ஒரு நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அமுஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.